ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சிலும் மத்திய கிழக்கு நிலவரங்கள், இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. மகாபாரதத்தில் வெறும் எடுக்கவோ கோர்க்கவோ பாணியில் நோக்கினால், செய்திவீச்சில் முதலில் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு தலையான சுரேசாலே நேற்றிரவு கொழும்பின் பிரதான அரசு மருத்துவமனையின் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட் எனப்படும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட கதையை எடுத்துக்கொள்வதா, இல்லை என்றால் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் 100வது நாளில் ஈரான் இஸ்ரேலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்க, அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஈரானுக்கு தனது தரப்பில் ஏவுகணை தாக்குதல் வைத்தியத்தை பார்க்க மத்திய கிழக்கு போர் மீண்டும் வெடித்த நிலவரங்களை தொடுவதா என்ற ஒரு தயக்கம் இருந்தது. கடந்த 2 நாட்களாகவே இலங்கை தீவின் விடயங்களில் சுரேசாலே, அதாவது ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளரான சுரேசாலே தனது சட்டவாளர் குழாத்தின் உதவியுடன் நகர்த்தும் மெகா நடிப்புகள் குறித்த விடயங்களை செய்திவீச்சு தந்திருந்தது. கடந்த சனி மற்றும் நேற்று இந்த விடயங்கள் வழங்கப்பட்டிருந்தன. சுரேசாலையை பொறுத்தவரை நாளை மறுதினம் புதன்கிழமை அவரை வெளியில் எடுப்பதற்காக நானாவிதமான தந்திரங்கள் தற்போது தீவிரமாக பிரயோகிக்கப்பட்டு வரும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். நேற்று முன்தினமும் செய்திவீச்சு அவற்றை வழங்கியிருந்தது. அந்த பிரயோகிப்புகளின் ஒரு அங்கமாகத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சுரேசாலே சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் என்ற ஒரு திடீர் நகர்வுக்கு மாறியிருந்தார். இந்த நகர்வின் பின்னர் தான் அவசர சிகிச்சைக்கு அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதான புதிய பரபரப்பு விடயங்கள் வந்திருக்கின்றன. இவை எதிர்பார்க்கத்தக்க விடயங்கள் தான். கடந்த வருடம் கூட இவ்வாறான உயிராபத்து ICU பரபரப்புகளை நடத்தித்தான் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் தனக்குரிய பிணையை பெற்று வெளியே வந்திருந்தார். இன்று வரை அவர் அந்த பிணை விடுதலையை அனுபவித்து வருகின்றார். இதே நிலையில் அந்த பாணியில் சுரேசாலே ரணிலை போல ICU என்ற அதி உயர் சிகிச்சை கூடத்தில் இல்லாவிட்டாலும் அதற்கு சற்று குறைவான ETU எனப்படும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட்டில் தனது வைத்திய காட்சிகளை இல்லையென்றால் சிகிச்சை காட்சிகளை நகர்த்துகின்றார். இந்த காட்சிகளின் நடிப்புகள் இல்லையென்றால் நகர்வுகளுக்கு உண்மையில் பலன் இருக்குமானால் சுரேசாலையை வெளியே விடுதலை செய்யுமாறு இல்லையென்றால் வெடிவியை விடிக்குமாறு நீதிமன்றம் நாளை மறுதினம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கக்கூடும். பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்த நகர்வுகள் நடக்கின்றதா என்பதை. தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேசாலை குறித்த கரிசனைகளை அவர் சார்ந்த மடிக்கனமுள்ள ராஜபக்சக்களும் தற்போது சூட்சுமமாக இயக்க தலைப்படுகின்றார்கள். அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாகிய தாமரை மொட்டின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவும் சுரேசாலையின் உடல்நிலை குறித்த கவலைகளை நேற்று கரிசனையாக வெளிப்படுத்த அவர் உடனடியாகவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதனையும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை இப்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கலுக்குரிய கருவியாக பயன்படுத்துவது தமக்கு ஆழ்ந்த கவலையை வழங்குவதாக நாமல் ராஜபக்ஷ நேற்று கூறிக்கொண்டார். அதேபோல பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முன்னர் எதிர்த்த செயற்பாட்டாளர்கள் எல்லாம் ஏன் இப்போது இந்த சுரேசாலையின் விடயத்தில் மௌனமாக இருக்கின்றார்கள் எனவும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் தற்போது அரசியல் நுண்ணோக்கம் கொண்ட பாதையால் பயணிப்பதாகவும் அவர் சீற்றத்தை வெளிப்படுத்தினார். எதுவாறோ 2019ஆம் ஆண்டில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இலங்கையில் நடத்தப்பட்ட நாசகார குண்டு தாக்குதல்களுக்கு பின்னப்பட்ட சதிகளின் ஒரு முக்கியமான சூத்திரதாரி என்ற ஐயத்தை கொண்டுள்ள சுரேசாலைக்கு இப்போது ஒரு தீர்மானகரமான நாட்கள் நகர்கின்றன. குறிப்பாக இந்த வாரம் அவருக்கு பிணை விடுதலை வழங்கப்படுமா என்பது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்கா CIDயினரால் அதிரடியாக தூக்கப்பட்ட சுரேசாலே இன்று வரை உள்ளேதான் இருக்கின்றார். அவரது தடுப்பு காவல் 100 நாட்களை கடந்தது கடந்த வாரம்.
இந்த நிலையில்தான் இந்த வாரம் அவருக்கு ஒரு தற்காலிகமான விடுதலை வாரமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு தோதாகத்தான் அவர் அவசர சிகிச்சை என்றால் சாகும் வரை உண்ணா நிலை போன்ற நகர்வுகளை நடத்தி வருகின்றார். சுரேசாலை நேற்றிரவு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஸ்ரீலங்காவின் சிறப்பு அதிரடிப்படையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இன்று காலை வரை அந்த பாதுகாப்பு நீடித்திருந்தது. அந்த இடத்தில் ஸ்ரீலங்கா சிஐடி அதிகாரிகளின் பிரசன்னமும் அதிகமாக இருந்தது. இதேவேளை ராஜபக்ஷ மேற்பார்த்த சாலை ஆதரவு கூட்டம் இன்று காலை கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் முன்பாக சாலை ஆதரவு போராட்டத்தை நடத்தியது. இப்போது கடும்போக்கு பிக்குகளும் சாலை ஆதரவு குரல்களை கொடுக்க தலைப்படுகின்றார்கள். சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படும் சாலையின் உடல்நிலை குறித்த விவரங்கள் எவையும் இன்று காலை இந்த பதிவு பதியப்படும் வரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அவர் அவசர சிகிச்சை பிரிவில், அதாவது அவசர சேவை சிகிச்சை பிரிவில் இடியூவில் இருப்பதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்படும் போது அல்லது கை செய்யப்பட்டு சிறைகளுக்கு அனுப்பப்படும் போது நெஞ்சை பிடித்து கொண்டு அவசர நெஞ்சுவலி சீன்களை போடுவது அல்லது கைது செய்யப்படுவதை அறிந்து முன்கூட்டியே சுகஈனங்கள் இல்லாவிட்டாலும் தமக்கு சுகஈனங்கள் இருப்பதாக கூறி மருத்துவமனை படுக்கைகளில் படுத்துக்கொள்வதெல்லாம் தெற்காசிய அரசியல்வாதிகளுக்கு உரிய ஒரு அக்மார்க் அடையாளம். அதுவும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இது பிரபலமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட சிறுமி ஒருவரை, அந்த சிறுமி 11 வயதாக இருக்கும்போது அந்த சிறுமியை 3 நாட்களுக்கு ஒரு முறை தனது வதிவிடத்துக்கு வரவழைத்து பாலியல் வன்புணர்வை செய்து அந்த சிறுமியையே சீரழித்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு இலக்கான முன்னாள் அட்டமஸ்தான பிக்குத்தலை கூட தான் கைது செய்யப்படலாம் என அஞ்சி தினசரி 80,000 ரூபாய்க்கு மேல் கட்டணத்தை செலுத்தி கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையின் உயர்தர படுக்கையுள்ள அறையில் போய் தனக்கு சுகமில்லை என படுத்துக்கொண்ட காட்சிகள் எல்லாம் நீங்கள் அறிந்த காட்சிகள். இதனை செய்தி வீச்சும் ஏற்கனவே தந்திருந்தது. ஆனால் அவர் அவ்வாறாக அந்த அறையில் சிகிச்சை என படுத்து கிடந்த வேளை 71 வயதுக்காரருக்கு இந்த வயதில் என்னென்னவெல்லாம் இந்த மருத்துவ பலவீனங்கள் இருக்குமோ அவைதான் அந்த பிக்குக்கு இருந்தது தவிர இவ்வாறு உயர் சிகிச்சை பெறும் அளவுக்கு அந்த நேரம் அவருக்கு சுயஈனம் இல்லை என்ற விவரங்கள் எல்லாம் அம்பலப்பட்ட பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் பிணையில் வெளியே வந்தார். இன்று வரை அந்த பிணை விடுதலையை அனுபவித்து வருகிறார். இப்போது இந்த காட்சியை ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தரநிலையில் உள்ள சுரேஷ் சாலை காட்டிக் கொள்கின்றார். நேற்று முன்தினமும் அவரது மகனும் மனைவியும் அடுத்தடுத்து தென்பகுதி சிங்கள மக்களுக்கு சாலை ஸ்பெஷல் அனுதாப செய்திகளை வழங்கி வருவது தெரிகின்றது. அந்த வகையில் சாலையின் மனைவி மனோரி நேற்று தனது கணவரை சிறையில் சந்தித்த பின்னர் ஊடகங்களை சந்தித்த போது நிரபராதியான தனது கணவர் அநியாயமாக ஸ்கேப் கோட் எனப்படும் ஒரு பலியாடாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டி கொண்டார். ஆனால் அவரை யார் மாட்டியவர்கள் என்பதை அவர் கூறவில்லை. உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு தானும் தனது குடும்ப உறுப்பினர்களும் சாலையிடம் பல முறை கூறிய போதிலும் அவர் தனது போராட்டத்தை தொடர்வதில் உறுதியாக இருப்பதாக சொல்லிய மனோரி சாலை அந்த அறிக்கையிடலை செய்த சில மணி நேரங்களில் தான் கொழும்பு பிரதான அரசு மருத்துவமனையின் அவசர சேவை பிரிவில் சாலை அனுமதிக்கப்பட்ட விடயமும் நீங்கள் அறிந்த விடயம். ஏற்கனவே தனது கணவரான சுரேஷ் சாலை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி அவ்வாறாக எவ்வாறு அவர் நடத்தப்படுகின்றார் என்பதற்கான பட்டியலையும் அடுக்கி இவை குறித்து ஒரு சுயாதீன விசாரணை நடத்தும்படி ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபருக்கு மனோரி சாலை கடிதம் எழுதியிருப்பதையும், ஆனால் சாலையை மனிதாபிமானமற்ற முறையில் தடுப்பு காவலில் நடத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறையும் அதற்கு பதிலடியை கொடுத்த நிலையில்தான் இப்போது சாலைக்கு உயிராபத்து சிகிச்சை போன்ற காட்சிகள் எல்லாம் வருகின்றன. இலங்கையில் இவ்வாறான பரபரப்பு காட்சிகள் வர மத்திய கிழக்கில் மீண்டும் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தமது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு பெரும் தாக்குதலை நடத்தி மத்திய கிழக்கின் போரரங்க காட்சிகளை மீண்டும் ஒரு பெரும் பதற்றத்திற்குரிய இடத்துக்கு தள்ளி இருக்கின்றார்கள். மீண்டும் ஈரான் இஸ்ரேலிய போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதை தொழில்நுட்ப ரீதியில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நிரூபிக்கின்றன. ஈரான் இஸ்ரேலிய போர் நிறுத்தம் முறிவடைந்து விட்டதாகத்தான் ஏறக்குறைய நோக்கப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரின் 100வது நாள் நேற்று கடந்த வேளைதான் ஈரான் இஸ்ரேலின் ரமத் டேவிட் வான்தளத்தின் மீது தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை நடத்தியது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய முதலாவது ஏவுகணை தாக்குதல் இதுவாகும்.
ஈரான் ஏவிய 10 ஏவுகணைகளும் விழுந்து வெடித்திருந்தால் இஸ்ரேலின் வான்தளமே முற்றாக அழிந்திருக்கும் என்பது யதார்த்தமானது. எனினும் இந்த ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் அடுத்து இன்று நாடு முழுவதும் பாடசாலைகளை இஸ்ரேல் மூடியிருக்கின்றது. மக்களை பதுங்கூலிகளுக்கு அருகில் இருக்குமாறும் அது அறிவுறுத்தியது. இஸ்ரேலின் மருத்துவமனை செயற்பாடுகள் இன்று மீண்டும் பதுங்குகுழி மொட்டுக்கு சென்றுள்ளன. இதேபோல மத்திய கிழக்கில் பல நாடுகள் தமது வான்வழிகளை மூடியுள்ளன. ஈரானும் தெஹ்ரானில் உள்ள தனது பிரதான விமான நிலையமான கெமேனி விமான நிலையத்தை மூடியுள்ளது. இந்த தாக்குதல் அடுத்து உலக சந்தையில் எண்ணெய் விலையும் உயர்ந்தது. இதுவும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் உடனடியாக தெஹ்ரானில் உள்ள இன்குலாப் சதுக்கத்தில் கூடிய ஈரானிய மக்கள் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா கொடிகளை அசைத்து ஆரவாரம் செய்து இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணைகள் ஏவுமாறும் இறுதி அடியை அடுக்குமாறும் கோரிக்கொண்டனர். சிலர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை குறிப்பிடும் வகையில் மஞ்சள் நாயை தாக்கு என்றும் இந்த கூட்டத்தில் ஆர்ப்பரித்தனர். ஈரான் இவ்வாறு ஆர்ப்பரிக்க இஸ்ரேலின் அடியின் முறை அதற்கு பின்னர் வந்தது. அதுவும் ஈரானிய தலைநகர் தெஹ்ரான், தப்ரிஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகியவற்றின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியது. இதன் பின்னர் இன்று காலை மீண்டும் இஸ்ரேலுக்கு இதற்குரிய பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை ஏவி வருவதால் இன்று மத்திய கிழக்கின் போர் நிலவரங்கள் ஏப்ரலுக்கு பின்னர் மிகவும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டியதாகத்தான் தெரிகின்றது. ஈரான் நடத்திய தாக்குதலின் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு அவசரமாக தொலைபேசி அழைப்பை எடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பதிலடி தாக்குதல்களை எதனையும் உடனடியாக நடத்த வேண்டாம் எனவும் பதற்றங்களை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என எச்சரித்து ஒரு டீலை ஆதரிக்கும் போக்குக்கு வர வேண்டும் என இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்த பின்னர் தான் இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவுரையை மீறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈரான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஏவுகணைகள் யாவுமே ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் எரிசக்தி துறையுடன் தொடர்பில்லாத உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்ததாக அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுவுடன் நடத்திய ஒரு காரசாரமான தொலைபேசி உரையாடல் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும். இந்த உரையாடல் குறித்து செய்தி வீச்சு ஏற்கனவே உங்களுக்கு தரவுகளை தந்திருந்தது. அந்த உரையாடலில் நெத்தன்யாகு ஒரு நன்றியற்ற பைத்தியம் என ட்ரம்ப் குறிப்பிட்ட பின்னர் தான் நேற்று மீண்டும் ட்ரம்புடன் அவர் தொலைபேசியில் பேசி ஈரானுக்கு அடிக்கக்கூடாது, இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கினாலும் அதில் பொறுமை காக்க வேண்டும் என கோரியிருந்தார். ஆனால் இந்த தொலைபேசி உரையாடலில் எவ்விதமான தகாத வார்த்தைகளையும் ட்ரம்ப் பிரயோகிக்கவில்லை எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இப்போது ட்ரம்பின் இந்த அறிவுரையை மீறி ஈரானுக்கு இஸ்ரேல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அடித்திருப்பதால் ட்ரம்ப் ஈரான் மீது சீட்டப்படுவாரா அல்லது இஸ்ரேல் மீது சீட்டப்படுவாரா என்பதும் எதிர்வரும் மணி நேரங்களில் வரக்கூடிய அவரது எதிர்வினைகளின் மூலம் வெளியே வரக்கூடும். ஆக மொத்தம் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க ஈரான் போர் சில வாரங்களில் சில நாட்களில் முடிந்துவிடும் என ட்ரம்ப் திருப்ப சொல்லிக் கொண்ட போதிலும் தற்போது அந்த போர் 100 நாட்களை கடந்து மீண்டும் இரண்டு தரப்புமே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்தும் அளவுக்கு ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருப்பதுதான் யதார்த்தமாகவே தெரிகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.